உடம்பையே கிழிச்சு விட்டு அனுப்பிட்டாளுக. நாம யார்கிட்ட போய் முறையிட? நம்ம நிலைமை இப்படிதான் ஆயிப்போச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சது. காசு பணம் நிறைய இருக்குன்னு திமிருக்கு தனியா போனேன்ல, ஒரு கஷ்டம்னா காசு பணம் வந்து நிக்காது. சிவகாமி எப்படிப்பட்டவ? அவ இப்ப நல்லவன் சொன்னதும் எல்லா குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. நமக்கு அந்த பாக்கியமும் இல்ல. இப்ப நம்ம மகன் வந்ததும் சொன்னா, நீ என்ன விளக்கணைக்கு அங்க போனேன்னு கேப்பான். நான் தான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, உனக்கு எதுக்கு ஆகாத வேலைன்னு சொல்லுவான். ஐயோ அம்மாவை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு பதறி போய் கேப்பானா? ஒண்ணு இல்ல, காசு பணம் இப்படி பெரிய பங்களா வீடு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண? நடு ரோட்ல தெருவுல அசிங்கப்பட்டு வந்திருக்கோம். நாம பேசுற பேச்சுல அந்த சக்திக்கு சிவகாமி மேல கோபம் வரும். நம்ம சிவகாமி மேல எல்லாருக்கும் வெறுப்ப உண்டு பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு அடிக்கிற அடியில நம்மள தீர்த்திருவாங்க போலயே. கிளவி எலும்பி வளர்த்தி பாக்க 3 டம்மி பீஸுக மாதிரி இருந்துட்டு என்ன ஒரு மாசம் நம்மள அடிச்சு பத்தி விட்டுட்டாளுக. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, முடியலையே. வேலைக்காரி கூட எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு சுடுதண்ணி போட்டு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். அதுக்கு கூட வக்கு இல்லாம போச்சு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, சுளுக்கிருச்சு. கை காலெல்லாம் புடிச்சு சுளுக்கிருச்சு. எங்கயோ எங்கவோ அடி விழுந்துருச்சு. எங்கெங்கவோ விழுந்துருச்சு. ஆமா, நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. வந்துட்டியாப்பா? ஒன்னதான் காணும்னு பார்த்தேன். உன் பங்குக்கு 2 மிதி மிதிச்சிட்டு போ. மிதிக்கவா மா? டேய் பதறாத, ஏற்கனவே நிறைய வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். உன் பங்குக்கு வேணா 2 கொடுத்துட்டு பேசாம போ. யார் பேச்சையும் கேக்குற மாதிரி நான் இல்ல. என்னமா சொல்ற? என்னாச்சு? அடே சந்தோஷ், சொல்லுமா என்னாச்சு? அந்த சிவகாமிய பார்க்க போனேன்டா. சிவகாமியவா? எதுக்கு? அவளுக்கு 2 அடி கொடுப்போன்னு போனேன்டா. ஓ, கொடுத்தீங்களா? இல்லடா, வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாண்டா. அடி மிதி உத குமாங்குத்து சரமாரியா எதுக்குமே பஞ்சம் இல்லாம எல்லாமே கிடைச்சது. ஐயே, என்னமா சொல்ற? மண்டையில எதுவும் அடிபட்டுச்சா? மூளை குழம்பிருச்சா என்ன? அது ஒண்ணுதான்டா நடக்கல. இப்படியே கடந்தேன்னா கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடந்துரும். சோ, அண்ணன் இப்படிதான் பேசுவான். இப்ப அவன் பேச்சு இல்லையே நினைச்சேன். நீ ஆரம்பிச்சிட்டியா? சரி பேசிட்டு நான் அப்புறம் வாரேன். அடே அடே, என்னமா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்டா. மனசு கொஞ்சம் ஆறும். சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. முன்ன வந்து நில்றா. கழுத்துல வேற எவ குத்துனான்னு தெரியல, சுளுக்கிக்குச்சு. ஷோ, சொல்லுங்க, என்ன சொல்லணும்? டேய், அந்த சிவகாமிய பார்த்து நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேப்போன்ட்டு போனேன்டா. கேட்டீங்களா? கேட்டேன்டா. ஓ சூப்பர்மா. அப்புறம்? அவகிட்ட நான் கேட்ட 4 கேள்விக்கு அவ குடும்பமே சேர்ந்து என்கிட்ட 40 கேள்வி கேட்டாங்கடா. என்னம்மா சொல்ற? 40 கேள்வி கேட்டு தாங்கிக்கிட்டியா? கேள்வி கூட தாங்கிக்கிட்டேன்டா. ஆனா அடிச்சாளுக பாரு. அடி வேறையா? எல்லாமே விழுந்ததுன்னு சொன்னேன்லடா. ஓ, ஆரம்பத்திலே சொன்னியா? சரி சரி, எதுக்கு வாண்டடா போய் அடி வாங்கிட்டு வந்த? அவ மட்டும் எப்படா சந்தோஷமா இருக்கலாம்? அந்த கடுப்புல போனேன். நான் இதுக்குதான் உன்கிட்ட முதையே சொன்னேன், பேசாம இரு, இனி கல்யாணத்துல பாத்துக்கலான்னு. மா, ஆளை சீண்டலாம். அது கோஸ்டியா இருக்கும் போதுல சீண்டக்கூடாது. தனித்தனியா இருக்கும் போது சீண்டி பாக்கலாம். என்னமா விவரம் தெரியாம பச்சை பிள்ளையா இருக்க? மீனு தானா தூண்டில மாட்டின மாதிரி போய் மாட்டிக்கிட்டியா? டேய் டேய், என்னடா இப்படி சிரிக்கிற, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? அடி வாங்கினது உங்க அம்மாடா. என்ன ஒரு அடி தெரியுமா? பாரு பாரு, திரும்ப கூட முடியல. அந்த வலி வலிக்குதுடா. ஐயோ அம்மா, எனக்கு உன்ன நினைச்ச சிரிப்பாதான் இருக்கு. இருக்கும் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்ட? உன்ன நான் பெத்தேன் பாத்தியா, அதுக்கு நீ சிரிக்கதான் செய்யணும். என்னமா? ஒண்ணு இல்லடா. சரி, மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டியா? மனசு இப்ப ரிலாக்ஸா இருக்கா? நான் கிளம்பலாமா? டேய், அவ்வளவுதானா? இன்னும் என்ன பண்ணணும்? தைலம் போட்டு ராவி விடணுமா? டேய், நான் உன் அம்மாடா. ஊராட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து கொடுத்தாராது ஏண்டான்னு கேள்வி கேட்கலாம். நீயா போய் வேணும்னு வாங்கிட்டு வர முதல்ல நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? டேய், சரி சரி விடு. 2 நாள் இப்படியே படுத்து ரெஸ்ட் எடு, சரியா போகும். டேய், ஆனா அந்த சிவகாமி குடும்பம் நான் பாத்துக்கிறேமா, கண்டுக்காத. ஓ மகன் எதுவும் பிளான் இல்லாம ஏதாவது செய்வானா? பக்கா பிளான் பண்ணிருக்கேன். இங்க பாரு, சிவானி கல்யாணத்துல சிவானி ஒண்ணு எனக்கு கிடைக்கணும். இல்ல அவ யாருக்குமே இல்லாம அவ உயிர் போகணும். டேய் டேய், என்னடா சொல்ற? உயிர் போகணுமா?
ஆமாமா, இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும். டேய் வேணாண்டா, அவளை கல்யாணம் பண்ணி கூட கூட்டிட்டு வா. அவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து அவ குடும்பமே நொந்து நொந்து சாகும். உயிர் போறதெல்லாம் வேணாண்டா, பாவம். மா, பாவம் புண்ணியம் பாத்துக்கிட்டு நமக்கு எது சௌரியமோ அதத்தான் பாக்கணும். உனக்குலாம் இது புரியாது, நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட நின்னா போதும், புரியுதா? இல்லடா சந்தோஷ், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறது வேற, ஒரேதான் உயிர் போகும்னா. இதுக்குத்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். உன்கிட்ட சொன்னேன் பாத்தியா, இது என் தப்பு. போ, இன்னைக்கு போய் அவங்க கிட்ட 4 மிதி வாங்கிட்டு வா. அப்படி வாங்கினாலும் உனக்கு அறிவு வராது. செய்யறது தப்பு, இதுல என்ன கருணை? டேய் சந்தோஷ், நிறுத்துமா. ஒண்ணு நல்லவளாயிரு, இல்ல கெட்டவளாயிரு. ரெண்டும் கெட்டானா நடுவுல நிக்காத. இந்த மாதிரி இருக்கிறது உனக்கும் கஷ்டம், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், புரியுதா? இல்லடா. என் கூட நிப்பியா இல்லையா? டேய், உன்னை விட்டா உன்னை எனக்கு யாரு இருக்கா? சரி விடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. நம்ம ஃபேமிலி டாக்டரை போன் பண்ணி வர சொல்றேன். என்ன ஏதுன்னு செக்அப் பண்ணி மாத்திரை மருந்து போட்டுக்கோ. புண்ணியத்துக்கு ஏதாவது செய்யறியே, போடா போய் போன் போட்டு வர சொல்லு. என்ன இவன் எப்படி பேசுறான்? கிட்ட கொலகாரனா மாறிடுவான் போல. ஐயோ, நான் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேனா இல்ல அவனா என்ன அவன் கிட்ட மாட்ட வச்சுட்டானா? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு நல்லா புரியுது, என் புருஷனும் என் மவன் மூத்தவனும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வரல, இவன் கண்டிப்பா எனக்கு பாட கட்டிடுவான். நடக்கும் நடக்கும், நடத்திடுவான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி என்னை ஏத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா சக்தி சமீபத்துலதான் என்னை விட்டு தனியா போனா. அது வரைக்கும் அம்மா அம்மான்னு என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பா. ஆனா சிவானி, அவகிட்ட ஒரு வார்த்தை கூட நான் நல்ல விதமா பேசினது இல்ல. ஆனா அவ இப்ப எனக்காக என் பக்கத்துல நிக்கிறா. அம்மானு எவ்வளவு பாசமா பேசுறா. இத்தனை வருஷமா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க. மொத்தல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி ஒவ்வொரு நிமிஷத்தை, ஒவ்வொரு நொடிய கூட மிஸ் பண்ண கூடாது. என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். சக்தி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்ததும் அம்மா சப்பாத்தி வச்சு கொடுன்னு கேட்டா. அந்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என் மகளுக்கு என் கையால ஊட்டி விட்டேன். இது போதும், மனசுக்கு நிறைவா இருக்கு. இனி இந்த காசு பணம் நகை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு பிள்ளைங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அதுதான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து. இனி அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம். கண்டிப்பா சேர்ப்பேன். மா, சக்தி வாடா. என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? அந்த சரவணா அம்மா பேசுனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் இல்லடா. அதான் நீங்க எல்லாம் சேர்ந்து பேசுனீங்களே, அது இல்லாம அவளை அடிச்சு அனுப்பி இனி அவ என்னை தேடி வர மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அவளெல்லாம் நினைக்கல. சரிம்மா, நினைக்காதீங்க, விடுங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா, லேட் ஆயிடுச்சு. சரியா போயிட்டு வா. அம்மா, வீட்டு பக்கத்திலே பார்க் இருக்கு, அப்புறம் கடை, எங்கனாலும் சரிம்மா. போகணும்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு வாங்க. ஸ்வேதாவை கூப்பிடுங்க. அப்புறம் வள்ளி அக்கா இங்கதான் இருப்பாங்க. என்னது, நான் இங்க இருப்பேனா? வள்ளி அக்கா. என்ன சக்தி சார், என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கிளம்புறேன் சக்தி சார். என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க, அதை நல்லபடியா உங்களுக்கு முடிச்சு உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கவும் செஞ்சுட்டேன். இனி என் பொழப்ப பார்த்து போறேன். அக்கா, எங்க போறீங்க? பழையபடி பழைய இடத்துக்கு தான். ஐயோ அக்கா, நீங்க இனி இங்க எங்க கூடயே வீட்டுல இருங்க. ஐயோ, இருக்கட்டும் சக்தி சார், உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நான் அப்படியே கிளம்புறேன். என்ன தொந்தரவு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இருங்க வள்ளி அக்கா, என் தங்கச்சி கல்யாணம் வேற வச்சிருக்கு. கல்யாண சாப்பாடு சாப்பிடாம எப்படி? உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி எப்பவும் எங்க வீட்லயே இருங்க. இல்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்க வீட்டுல இருங்க. அச்சச்சோ, ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் பேசாதீங்க சார். நான் இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? இருக்கிறேன். டெய்லி சிவகாமி கூட சண்டை போட்டு பழகியாச்சா, எங்கேயும் போனா அவ இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கேன். சரி வள்ளியக்கா. வள்ளியக்காவும் இங்கதான் இருப்பாங்க. எங்கேயாவது வெளியே போகணும்னா வள்ளியக்காவை கூட்டிட்டு போங்க. சரி சக்தி, அம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். வள்ளியக்கா பாத்துக்கோங்க. திரும்ப அந்த சரவண குடும்பத்துல இருந்து யாராவது இல்ல அவங்க மூலமா வேற யாராவது இங்க வந்தாலும் கவனமா இருங்க. உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் இங்க இருக்கும்போது ஒரு பையனை உள்ள விடுவேனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வள்ளியக்கா. கிளம்புறேன். சிவானியும் ஸ்வேதாவும் மாடியில தான் இருக்காங்க. எது ஒண்ணுன்னா கூப்பிடுங்க, வந்துருவாங்க. நான் பாத்துக்கிறேன் சக்தி, நீ போயிட்டு வா. சரிம்மா. அப்புறம் சிவகாமி, இன்னைக்கு என்ன சமையலு? ஏண்டி? இல்ல, அங்கெல்லாம் என் கையால சமைச்ச சாப்பாடு நீ சாப்பிட்ட, இங்க நான் உன் கையால சமைச்ச சாப்பாடு தாராளமா சாப்பிடலாம். ஐயோ அப்படியா?
ஆனா சிவகாமி, என்னால உன்னை பார்க்க நம்பவே முடியல. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், அந்த மாதிரி தெரியுது உன்னை பார்த்தா. ஆனா சிவகாமி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உன் அகம் சுத்தமானதுனால இப்போ உன் முகமும் அழகா இருக்கு. உண்மைதாண்டி, கடவுள் எனக்கு காலம் கடந்து சந்தோஷத்தை கொடுக்கறேன்னு இப்ப கொடுத்திருக்காரு. இப்பவாது புத்தி வந்ததுன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஆமா ஆமா, நீ புத்தி கட்டி போய் திரிஞ்சிட்டு கடவுளை குத்தம் சொல்லு. அடியே. சரி சரி, சவுண்ட உயர்த்தாத, நீ சமையல் வேலைய பாரு. ஏ வள்ளி. என்ன சிவகாமி? சக்தி எங்கேயாவது வெளியே போனா போயிட்டு வான்னு சொன்னா, வெளியே எங்கேயாவது கிளம்பலாமா? சரிதான், இதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அப்படி இல்லடி, நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சேஃபா தெரியும், அதனாலதான். வாரியா போலாமா? சரிதான், வேலைக்காரி போய் உனக்கு செக்யூரிட்டியா நான் மாறிட்டேனா? அடியே. சரி சரி, போலாம் போலாம். அதான் பாசமா கூப்பிடுறையே, வாரேன். ரொம்ப அழுத்துக்காதடி. சரி, எங்க போலாம்? போகும்போது சொல்றேன். சரிதான். அப்புறம் வள்ளி போய் என் மக கிட்டையும் மருமக கிட்டையும் இப்படி நாங்க வெளியே போறோம், நீங்களும் வாரீங்களான்னு கேளு. வாரகனா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். இது வேறயா? போய் கேளுடி. சிவகாமி, உனக்கு நான் தான் செட் ஆவேன். சின்ன பிள்ளைகளை இழுத்து பிடிச்சிட்டு உன்னால கூட்டிட்டு போக முடியாது. அடியே கேளுடி, எனக்கும் சின்ன பிள்ளை தக்கன பேச தெரியும், எல்லாம் பண்ணிக்க தெரியும். என்ன மேக்கப்பா? ஏய் பா, எவ்வளோ திருந்தினாலும் சரி, ஏய் அடியே இது மட்டும் உன் வாயை விட்டு போல. போ போ, வேலையை பாரு. அதுக ரெண்டும் என்ன பண்ணுதுகன்னு போய் பாக்குற. போய் பார்த்துட்டு கிளம்ப சொல்லு. மா, இந்த பத்திரம் முடிச்சது, வீடு விஷயம், இது எதுவுமே அத்தைக்கு தெரியாது. ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா? நான் என்ன பண்ணிர போறேன்? பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தான் ஒரு மாதிரி இருந்தேன், அடுத்து நான் மனசு மாறி இப்ப வரைக்கும் பூமாரிய ஒரு வார்த்தை குறை சொல்லிருப்பேனா? அவ ஆசைப்பட்டது பிடிச்சது எல்லாமே செஞ்சுக்கோன்னு எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா தானே போறேன். நம்ம பிள்ளை மாதிரி தானே அவளையும் பாக்குறேன். அப்படி இருந்தும் அவ அம்மா கிட்ட சொல்றா, ஆனா ஏன் கிட்ட? சாந்தி, சாந்தி, வந்துட்டீங்களா? என்ன யோசனை? அதுவும் பெட்ரூம்ல என்ன பண்ற? உங்களுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், வந்து உட்காருங்க. என்ன கடுக்கடுன்னு இருக்கா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த கடுப்பை மூஞ்சில பாக்குற மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்? யோ மனுஷா. என்னம்மா? உங்களை உட்காருன்னு சொன்னேன். இல்ல, சாப்பிட்டு அப்படியே ஆபீஸ் போனோம். நீ ஆபீஸ் போனதெல்லாம் போதும், உட்காருமையா, நான் சொல்றத கேளு. என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன வாய்க்குள்ள முணுமுணுப்பு? உட்காருங்க. இதோ உட்காரேம்மா. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுறியே. நீ கிரேட் தான். யோ அதெல்லாம் நிறுத்தும், நான் சொல்றத முத கேளு. என்ன சாந்தி, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சூடா இருக்க, என்னாச்சு? எல்லாம் ஆகுது, ஆனா எனக்கு தான் ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் தெரியலையா? ஏமா? அதான் எனக்கே தெரியலன்னு சொன்னேனே. ஐயோ, அதான் 50 வயசு ஆச்சே. இனி இப்படித்தான், கண் பார்வை தெரியாது, காது கேட்காது. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத. சாயங்காலம் வா, கண் டாக்டர்கிட்ட போய் நல்லா ஐ செக் பண்ணிட்டு வந்துடலாம். என்னது? கண் டாக்டர்கிட்ட போய் ஐ செக்அப் பண்ண போறியா? அப்புறம் கண் டாக்டர்கிட்ட போய் காதையா செக் பண்ணுவாங்க? கண்ணதாமா செக் பண்ணணும். ஓ, இப்ப யாரையா எனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னா? நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்ன எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு. லூசு மனசா, நானே கடுப்புல இருக்கேன். கொழுந்து விட்டு எரியற தீயில எண்ணெய் ஊத்திராதீங்க. தீயா? அது எங்க எரியுது? யோ தீ எங்க எரியுதுன்னு சொல்லு. கண்ணுக்கு தெரியுதா இல்ல அதுவும் தெரியலையா? அதெல்லாம் தெரியாது. கருகிற வாசனை வருதா? கருகிற வாசனையா? இல்லையே, நம்ம வீட்டுல இன்னைக்கு பருப்புன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் நெய் வாசம். என் மருமக தான் பருப்பை தாளிக்கிறான்னு நினைக்கிறேன். யோ நிறுத்தியா? என் மூஞ்சில 4 கடுக போட்டு 2 கருவேப்பிலைய போட்டு பருப்பை தூக்கி கொட்டி இதனே தாளிச்சிடலாம். அந்த அளவுக்கு எரிஞ்சு போய் இருக்கேன். அச்சோ, அந்த அளவுக்கு எரிஞ்சு போயிருக்கியா? அடடே, எனக்கு பிடிச்சதே உன்கிட்ட இருக்கிற அந்த அழகான செவந்த முகம்தான், அதுவும் எரியுதா? இனி உன் மூஞ்சையும் பார்க்க முடியாதா? ஐயோ ராமா. யோ வாய மூடி தொலையா. உன்கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லுவேன்னு நினைச்சேன் பாத்தியா? ஏன் தப்புடா, ஏன் தப்பு? என்னையா செருப்பால அடிச்சுக்கணும். செருப்பாலையா? அச்சுச்சோ, இங்க பாரு, நான் ஷூ தான் போட்டிருக்கேன். செருப்பு வாசல்ல கிடக்கும்னு நினைக்கிறேன், எடுத்துட்டு வரவா? ஏய் ஐயோ, இந்த மனசனால எனக்கு கிறுக்கு தான் பிடிக்க போகுது. நாய் மாதிரி காலத்துக்கிட்டு கீழே போடியா. கீழே போடியாங்கறே. என்ன சாந்தி, ஒசுக்கன புருஷனா போய் நாயன்ட்ட பேயின் கூட சொல்லுவேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா கேக்கலையா? அப்பல இருந்து நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் என்ன கேட்கணும் சொல்லு, கேக்குறேன்.
துமுர் பிடிச்சவரு கடுப்புல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேவோ கூட கொஞ்சம் நம்மள காண்ட ஏத்துறாரு. இல்ல இந்த மனுஷனை அப்படியே சப்பல் வைக்கணும் போல தோணுது. இருந்தாலும் கட்டினவனாச்சேன்னு பொறுமையா இருந்தா ஓவரத்தான் போறாரு. ஏய் என்ன என்னத்த சொல்லணுமா என்கிட்ட சொல்லு, ஏன் உனக்குள்ளே சொல்லிக்கிற? சொல்லி தொலைறேன், வாய மூடிக்கிட்டு கேளும். வாய மூடிக்கிட்டா? அது கொஞ்சம் கஷ்டம். காதை மூடிட்டு வேணா கேட்கவா? யோ யோ மொக்க காமெடி பண்ண வேண்டாம், அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். லெஃப்ட் கைய மூஞ்சில வச்சிருவேன். சரிதா, ஓ மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் டீசெண்டா சொல்றா. சரிம்மா, காதை மூடிக்கிட்டு சீச்சி வாய மூடிக்கிட்டு காதை திறந்து வச்சு கேக்குறேன், என்னன்னு சொல்லி தொலை. சொல்லு சொல்லு சொல்லுமா, சொல்லு சொல்லு. சரி இல்லையா? சரியே இல்ல. என்னது? அதான் உன் தங்கச்சி மவ. ஏன் தங்கச்சி மகளா? நம்ம வீட்டு மருமகளா? அவளைத்தான் சொல்றேன். ஓஹோ, திரும்ப மாமியா மருமக சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு நாளா நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, திடீர்னு ஏமா ஸ்கிரிப்ட மாத்திர? யோ யோ நிறுத்தியா? இவ்வளவு நாள் நல்லா போச்சுன்னா உன் தங்கச்சி மவ ஒழுங்கா இருந்தா. இப்ப அவளுக்கு கிறுக்கு குணம் பிடிச்சிருச்சு. இருக்கு குணமா? ஆமையா? இதுக்கு தான் அவகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உன் மாமியா கறி கூட சேராத, அவ குணம் உனக்கு ஒட்டிக்கோன்னு. பாரு, மாமியா மருமகள கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தீங்க, உன் குணம் அவளுக்கு போச்சா? இங்க பாரு, இதோட நிப்பாட்டிக்கோங்க. நான் இருக்கிற கடுப்புக்கு அப்புறம் அடிச்சிருவேன். அடிப்பியா? கண்டிப்பா, அவ்வளவு கடுப்புல இருக்கேன். சரி சரி, இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டம் தானே தெரிஞ்சு போச்சு. நீ சொல்லு, நான் வாயை மூடிக்கிட்டு கேக்குறேன். என்ன செஞ்சா நம்ம வீட்டு மருமவ? உன் தங்கச்சி மவ. சரி சொல்லு, என்ன செஞ்சா? என்னென்னமோ செய்யறா, எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. என்னமோ பத்திரம் முடிச்சேங்கிறா, வீடுங்கிறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய், அவங்க என்னமோ பண்றாங்க, நமக்கு என்ன? என்னென்ன என்னமோ பண்றாங்களா? வீட்டுல ஒருத்தி நான் குத்துக்கல் மாதிரி இருக்கேன்ல, இருக்கேனா இல்லையா? கரெக்ட்மா, குத்துக்கள் மாதிரி தான் இருக்க. யோ சரி சரி சொல்லு. குத்துக்கல் மாதிரி இருக்கேன்ல, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா வேண்டாமா? எல்லாத்தையும்னா? எல்லாத்தையும் தான். எங்க போறாக வாராக, என்ன வாங்குறாக, என்ன செய்யறாக, எல்லாம் பெரிய மனசு நான் இருக்கேன்ல, சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். இதெல்லாம் எதையுமே சொல்லாம உங்க தங்கச்சி மாவ எதையோ பண்றா. அதுவும் ரொம்ப பெரிய லெவல்ல பேசுறா. இப்ப பாரு, பத்திரம் வீடுன்னு. அன்னைக்கு அவ ரூம்குள்ள போறேன், நம்ம மகன் கிட்ட பேசிட்டு இருக்கா, பத்திரம் அப்படி இப்படின்னு. என்ன பார்த்ததும் அவன் அவ வாய மூடுங்கிறான். அடுத்து ஒரு வார்த்தை பேசல. இன்னைக்கு அவ அம்மா கறி, அதான் உன் தங்கச்சி கறி வந்தவளுக்கு காஃபி போட்டு குடுக்கலாமேன்னு ரூம்குள்ள போனதும் உன் தங்கச்சி கறிட்ட சொல்றா, அம்மா பத்திரம் பதிஞ்சது வீடு விஷயம் எதுவுமே அத்தைட்ட சொல்லாதீங்க, அத்தைக்கு தெரியாதுமா, நீங்க வாட்டுக்கு அத்தை இருக்க மாத்திரம் கேட்டாதீங்க. அப்படி சொல்றாயா? இப்படியே சொன்னா? யோ இல்ல, நீ சொன்ன மாடலேஷன் அழகா இருந்தது. சரி சொன்னா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நடக்குது? அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்குது? நம்ம கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? சாந்தி, உன் மருமகளை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அவகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? அவ நம்ம வீட்டு மருமக, எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வா. எதுக்கு தேவையில்லாம இப்பயே எல்லாத்தையும் பேசி புலம்பிக்கிட்டு இருக்க? எதா இருந்தாலும் சொல்லணும், நேரம் வரும்போதுல சொல்லுவா. பொறுமையா இருந்துட்டு போ. யோ யோ என்னையா பொறுமை? இதுல என்ன பொறுமை கிடக்கு? போமோத்துல எங்க போறேன்னு சொல்லிட்டு போக என்ன செய்து? சரி சரி, அத கூட விடும். அவ பேர்ல நம்ம மகன் ஏதாவது இடம் வாங்கி கொடுக்கான், இல்ல வீடு வாங்கி கொடுக்கானா, அத நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதானே? இப்பதான் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்ன ஒரு இடம் வாங்கி கொடுத்தான். 5 லட்சம் குறையுதுன்னா நாம தானே கொடுத்தோம். உன் தங்கச்சி மவ பேர்ல தானே பதிஞ்சா. நான் ஏதாவது சொன்னேனா? இப்ப என்னத்துக்கு சொல்லாம எதையும் செய்யறாங்க? சாந்தி, நேரம் வரும்போது சொல்லலாம்னு நினைக்கலாம். இல்லையா? இல்ல நான் ஆட்டம் நின்னதும் உங்க தங்கச்சி மாவளுக்கு நல்ல கொழுப்பு கூடி போச்சு. இனி மருமகளா ஒரு ஆட்டம் ஆடி பாக்கலாம்னு நினைக்கிறா போல. ஏய், கிறுக்கி மாதிரி பேசாத. வீட்டுக்குள்ள இப்பதான் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப சண்டை எழுத்துட்டி ஏதாவது பிரச்சனையா கலப்பாத. உமக்கு நான் தான் பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும். சாந்தி, உன்கிட்ட போய் சொன்னேன் பத்தியா? என்ன இப்பவும் ஷூ தான் போட்டுக்கேன், தூக்கி காமிக்கணுமா? சிச்சி நிறுத்தியா? எரிச்சல கலப்பிக்கிட்டு. இங்க பாரு, நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எனக்கு தெரியாம உன் மவன் பேர்லயோ இல்ல உன் மருமக பேர்லயோ ஏதாவது வீடு இடம் ஏதாவது முடிச்சிருந்தாங்க, அது மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு இருக்கு நம்ம வீட்டுக்கு தீபாவளி. சாந்தி, ஒத்து வரைக்கும் நான் பொறுமையா தான் இருப்பேன். இத பத்தி எதுவும் பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். ஆனா எனக்கா ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்க தங்கச்சி மாவள சும்மா விட மாட்டேன். ஏய் சாந்தி, அவ்வளவுதான். நான் நல்லா யோசித்து முடிவு எடுத்துட்டேன். என் கோபத்தை திரும்ப பார்க்கணும்னு உங்க மருமக ஆசைப்படுறா போல. பாப்பா சீக்கிரமே பாப்பா. ஏய் சாந்தி, லூசு மாதிரி பேசாத. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கோபப்படணும். இங்க பாரு, அப்படியா உங்க பேர்ல ஏதாவது இடம் வாங்கினாலும் அது நமக்கு சம்பந்தமே இல்லாதது. நம்ம பையன் வேலை பார்க்கறான், பொண்டாட்டிக்கு என்னமோ செய்யறான். அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, கண்டுக்க கூடாது. செய்யட்டும்யா, தனியா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் எங்கனாலும் போய் செய்யட்டும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பெரியவங்க நாம இருக்கோம்ல, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. ஏய்,
கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். நீ உமட்ட பேச ஒண்ணு இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்து நான் வாயை திறக்கும் போது ஏண்டி இப்படி பேசுறேன்னு என்ன ஒரு வார்த்தை நீங்க கேட்க கூடாது. அதுக்காக தான் முன்னக்கூடியே சொல்லிட்டேன். போறோம், போய் சோத்தை தின்ட்டு கிளம்பும். சரிதான், சோத்தை தின்னுட்டு கிளம்புறவனை தானே பிடிச்சி உட்கார வச்சு இவ்வளவு நேரம் அருன்னு அறுத்தா. இப்ப சோத்தை தின்ட்டு கிளம்புமா. ஆமா, இந்த பூமாரிக்கு ராஜுக்கு என்னாச்சு? என்னதான் இருந்தாலும் சாந்தி சொல்றதும் கரெக்ட் தான். தனியா இருந்தா நம்மகிட்ட எப்பயாவது ஒருக்கா கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு. ஆனா கூடயே இருக்கும் போது ஏதாவது புதுசா வாங்குறாங்களா, அத பெரிய மனுஷங்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாமா? ராஜு இப்படி பண்றது கூட ஓகே, ஆனா பூமாரி எப்படி இப்படி பண்ணலாம்? பொறுப்பான பிள்ளையாச்சே, எதனால இப்படி பண்றா? ஒன்னும் புரியல. சரி, ராஜு கிட்ட பேசி பாப்போம். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல திரும்பவும் பூகம்பம் வெடிச்சிச்சு, எங்கிட்டாவது உளுந்தடிச்சு ஓட வேண்டியதான். இதுக மத்தியில நாம வாழ முடியாதுப்பா. நீங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. சும்மாவா? என் பேத்தியாளுக்கு அப்படின்னு கடைக்கடையா தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கா சிவகாமி. பிறகு எப்படி நல்லா இல்லாம போகும்? வள்ளியக்கா, என்ன சொல்றீங்க? ஆமா திரு சார், என் பேத்தின்னு சொல்லி சொல்லி தேடுனாங்க. வாசுகி, இத கேட்க சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்ல நம்ம பாப்பாவை பார்க்க வருவாங்கன்னு. அதுவும் அவங்க பேத்தின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி. என்னங்க, என்னால நம்பவே முடியல. எனக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. சித்தி, திரு சித்தி ரொம்ப சந்தோஷம். திரு திரு, உனக்கு என் மேல கோபம் இல்லையா? என்ன சித்தி கோபம் அது இதுன்னு? அதெல்லாம் ஒண்ணே இல்ல. ஆனா என்னால நம்ப முடியல திரு. நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். அங்கேயும் என் மகன், மருமக, மக எல்லாருமே என்ன மனசார ஏத்திக்கிட்டு நான் செஞ்ச எதையுமே குத்தி காமிக்காம எப்பவும் போல என்கிட்ட பேசிக்கிட்டு என்னால நம்ப முடியல திரு. இங்க நீங்களும் இவ்வளவு நாள் உங்களெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் பாத்தியா? சித்தி, அதனால ஒண்ணே இல்ல. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்குமே, அது போதும். ஆமாங்க. வாசுகி, அத்தைனே கூப்பிடுமா. நீயும் அப்படி கூப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். சரிங்க அத்தை. அழகா இருக்குமா கேக்க. அத்தை, இனி நான் உங்களை அத்தை அத்தைனே கூப்பிடுறேன். சரிம்மா. சரி மதினி, வாங்க சாப்பிடலாம். ஐயோ இல்லைங்க, இருக்கட்டும். வீட்டுல சமைச்செல்லாம் வச்சுட்டு தான் வந்தேன். இனி போய் அப்படியே சாப்பிடுறதா? பரவாயில்ல, எங்க வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க, சாப்பிட்டு தான் போனோம். ஐயோ இல்லைங்க. சித்தி, சாப்பிட்டு போங்க. ஆமா அத்தை. சிவகாமி, ரொம்ப பண்ணாத. அதான் சாப்பிட்டு போலான்னு சொல்றாங்கல்ல. பாலாக்கா கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஏண்டி? இல்ல, எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி எல்லாரும் சமைச்சதை நான் சாப்பிட்டது இல்ல. அதான் இப்ப அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு. வள்ளியக்கா, பிரச்சனையே இல்ல, வாங்க தாராளமா சாப்பிட்டு போங்க. எங்க அத்தா கைப்பக்குவம் மட்டும் இல்ல, எங்க அம்மா கைப்பக்குவமும் டேஸ்ட் பாருங்க. ஓ, உங்க அம்மா நல்லா சமைப்பாங்களா? சூப்பரா சமைப்பாங்கக்கா. ஆமா வள்ளி, சாப்பிட்டு பார்த்தேனா அப்புறம் இங்கே இருந்துக்குவ. அப்படி போடு. மா, அவங்க எப்ப இங்க வந்து சமைப்பாங்க? எப்பவும் இங்க தான் பிள்ளைய பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அநேகமா நாளைக்கு எங்க மதினி சமையல் தான். வந்துரு வள்ளி. சொல்லிட்டீங்களே, அடுத்து என்ன தேடவே தேடாதீங்க, கரெக்டா வந்துருவேன். அடியே, சோறு நோன பறக்காதடி. சிவகாமி, நீ தெரிந்திட்ட, அதான் மறந்துடாத. பொஸ்கு பொஸ்குன்னு ஏதாவது பேசி வாயை விட்டுறக்கூடாது. வள்ளி, ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாம் சிவகாமி, தப்பு இல்ல. நீ இருக்கியே. தி திரு, சிவானி, ஸ்வேதா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. முத இங்க வாரேன், எல்லாரும் சேர்ந்து வரலான்னு தான் கூப்பிட்டேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில கடைக்கு போறாங்களாம். கல்யாணத்துக்கு தேவையானதான் வாங்க, அதுக்காக எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. சரி, எதுக்கு பிள்ளைகளை தொந்தரவு பண்ணிட்டு, அதான் வள்ளிய மட்டும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமாங்க, சிவானி சொன்னா நாளைக்கு சிவானி, ஸ்வேதா அப்புறம் நந்தினி 3 பேரும் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறாங்களாம். ஓ ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் அதானே. வள்ளியக்கா, அது இல்லாம பொண்ணுங்களால இருக்க முடியுமா? அதான் ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு நாங்க 2 பேரும் வந்துட்டோம். இரு சார், வீட்ல இருந்து எப்போ கிளம்பணும் தெரியுமா? ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி அங்க ஒரு 4 ட்ரெஸ்ஸா எடுத்து ஒரு 5-6 கடைக்கு ஏறி இறங்க விட்டுருப்பாங்க அந்த சிவகாமி. அடாடா, இனிமேல் கடைக்குன்னு கூப்பிட்டா சிவகாமி கூட மட்டும் யாரும் போயிடாதீங்க. பயங்கரமான ஆளு, ட்ரெஸ் எல்லாம் தெளிவா செலக்ட் பண்றா. அடியே, ஏன் பேத்திக்கு வாங்குறேன்டி? அப்புறம் நான் தேடி பிடிச்சு வாங்க மாட்டேன். சரிதான் சரிதான்,
சரி வள்ளி வா. மதனி நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சரிங்க இதோ வாரேன். பாப்பாவை கொஞ்ச நேரம் இப்படியே தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். சரி மதனி. பாலாக்கா எனக்கு பொறுமை இல்ல, வாங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நான் சாப்பிட்றேன். வா வள்ளி. ம். பட்டு பொம்பளை பிள்ளை அருமையை தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என் பிள்ளைய இப்படி ஒரு நாளும் கையில வாங்கி நான் தூக்குனது இல்ல. இப்ப உன்னை தூக்கும் போது மனசு முழுக்க என்னமோ சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கணும் அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? உங்க அப்பையும் உன்னை சாமி சாமின்னு கூப்பிடுறான். என்ன நினைச்சா எனக்கே கோபம் வருதுமா. என் பிள்ளைக்கு இந்த சந்தோஷம் நான் எதுவுமே கொடுக்கல. ஆனா இனி கண்டுக்காம இருக்க மாட்டேன். பாரு, உன்னையும் டெய்லி பார்க்க வருவேன். எவ்வளவு அழகா தூங்குறீங்க. உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உன்னை பார்க்க பார்க்க என் சிவானி ஞாபகம் தான் வருது. குழந்தையில அவ்வளவு அழகா இருப்பா. எதையுமே கண்டுக்காம பாவியா தான் இருந்திருக்கேன். சித்தி சித்தி திரு, என்ன சித்தி ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. என் பொண்ணை கையில வச்சுக்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் போங்க, உங்க வேலையை பாருங்க. நான் என் செல்வத்தை பாத்துக்கிறேன். சரிங்க சித்தி. ஆமாடா கண்ணு, இப்படி பால் முகத்தை பாக்குறதெல்லாம் பாக்கியம் செஞ்சிருக்கணும். அது எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. ராம், சொல்லுமா. இது எந்த இடம்? எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நடு ரோடுமா. நடு ரோட்ல நாம என்ன பண்றோம்? அது பேசிக்கிட்டு இருப்போம். எப்படி நடு ரோட்ட மறைச்சுக்கிட்டா? இங்க யாரும் வர மாட்டாங்க, வந்தா பாத்துக்கலாம். ஐயோ, இதெல்லாம் தப்பு ராம். வா, வண்டி எடு, கிளம்பலாம். ஏய், உங்க சக்தி எம்பிபிஎஸ் சுவேதாவை கூட்டிட்டு வந்து கடையில இறக்கி விடணும். அங்க நந்துக்குட்டிய கண்ணுக்குட்டி கூட்டிட்டு வந்து கடையில இறக்கி விடணும். அவங்க 2 பேருமே கிளம்பல. ஆமா, ஃபாஸ்ட்டுமா. அவங்க ஆண்ட வேலை வரட்டும், அப்புறம் நம்ம அப்படியே பிக்கப் பண்ணி போய்க்கலாம். ராம், சரிதான் சரிதான். இதுக்குதான் என்ன வேக வேகமா கிளம்பன்னு கூட்டிட்டு வந்தியா? ம், ஆமா. ஆமாவா? ஆமா ராம், சிவானி, இன்னும் 10 நாள் கூட இல்ல கல்யாணத்துக்கு. அதுங்களும் இப்படி மீட் பண்ணி பேசுறது கொஞ்சம் திர்லிங்கா இருக்கும்ல, அதான். ஓஹோ, உன்னோட திர்லிங்காக நடு ரோட்ட மறைச்சு வண்டி நிப்பாட்டிருக்கியா? ஏய், இங்க வண்டி எல்லாம் அவ்வளவா வராது. வராதா? பிறகு எதுக்கு ரோடு? அதுவா? அது காட்டு யானை, காட்டு புலி, காட்டு சிங்கம் இதெல்லாம் வர்றதுக்கு தான். ராம், என்ன சொல்ற? ஆனா ஓகே, சிங்கம் புலி எல்லாமா வரும்? காடுன்னு இருந்தா எல்லாம் வரத்தானமா செய்யும். ராம், அப்புறம் எதுக்கு நாம இங்க நின்னுக்கிட்டு? வா வா போலாம். ஏய், ஏன் பயப்படுற? மாமா நான் இருக்கேன்ல. என்ன ராம்? எது வந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல இல்ல, என்னமோ சொன்னியே. என்ன சொன்னேன்? இல்ல, சிங்கம் புலி இதெல்லாம் வந்தா மாமா நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. ஆமா, மாமா நான் பாத்துக்கிறேன். மாமாவா? ம். இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன புது சாரி, புது நெக்லஸ்? இதுவும் அம்மா கொடுத்ததா? ஆஹா, இல்ல இல்ல, இது என் சக்தியா நான் வாங்கி கொடுத்தா. பாரா, டெய்லி ஒவ்வொரு ஆளா. ஆனா ராம், சொல்லுமா. அது என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. ஐயோ, வாய வச்சுக்கிட்டு கம்மனு இருக்க மாட்டேங்கிற சிவானி. ஏதாவது வாய திறந்துற, அப்புறம் ராம் என்ன ஏதுன்னு குடஞ்சு குடஞ்சு கேட்பான். மனசுல பட்டுச்சுன்னா அதை மனசோட வச்சுக்க கத்துக்கோ, புரியுதா? ஓய், அச்சோ கூப்பிடுறானே. சிவானி. என்ன ராம்? சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே. ஒண்ணு இல்லையே. சரிதான், நடு ரோட்ல உட்காந்துட வேண்டிதான். என்ன? நீ என்னன்னு சொல்ற வரைக்கும். ராம், அப்பனா என்ன நினைச்ச சொல்லு. ஐயோ, மனசுல எதுவுமே நினைக்க கூடாதா? நினைச்சா என்கிட்ட சொல்லணும். இங்க பாரு இங்க பாரு, இதெல்லாம் நான் எங்க அண்ணன்ட்ட சொல்லுவேன். கடையில போய் டிராப் பண்றேன் நல்ல பையன் மாதிரி எங்க வீட்ல வந்து பேசி என்ன கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சிருக்க. கண்டிப்பா இதை நான் எங்க அண்ணன்ட்ட சொல்லுவேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். ஏய் ராம், என்ன பண்ற? உட்காருமா. சீ, இங்கயா? உட்காரு, சுத்தமா தான் இருக்கு. ஆஹா, வா போலாம். கொஞ்ச நேரம் உட்காரு. ராம், புலியெல்லாம் வரும்னு சொன்னேன். அதான் நான் இருக்கேன்ல, உட்காரு. உட்காரு. சொல்லு. என்ன சொல்ல? ஏய், உட்காரு சொன்னேன்.
சொன்னேல, என்ன? ஏய் நீ என்ன சொன்ன? என்ன ராம் நடு ரோட்ல நிக்க வச்சிட்டான்னு அண்ணன்ட்ட சொல்லுவேன்னு சொன்னியா? ஆமா. அதான் உட்கார வச்சிட்டேன். என்ன ராம் இதெல்லாம்? வர வர அபிக்குட்டியை விட மோசமா விளையாடுற. ஆமால, வர வர அப்படி ஆயிட்டேன். சிவானி, சொல்லு ராம். உன்னை பாக்குறதுக்கு நான் ஒரு நாள் கூட சிரிச்சது கிடையாது தெரியுமா? என் லட்டு மாட்ட டெய்லி விளையாடுவேன். அவ கூட விளையாடும் போதுல இருக்கிற சந்தோஷம் மட்டும்தான். அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அவ்வளவுதான். அந்த சந்தோஷம் மறந்துடும். என் வேலையை பார்த்துட்டு ஓடி ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். யார்கிட்டயும் பேசுனது கிடையாது, நின்னது கிடையாது. என் நிஷா என்னை விட்டு போனாளா, அதோட எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். ஆனா என்னைக்கு நீ வந்தியோ எல்லாத்தையும் திரும்பவும் எடுத்துட்டேன். தேங்க்ஸ் சிவானி. ராம், எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? ராம், சொல்ல போனா நீயும் நானும் ஒண்ணுதான். நீ ஒரு வகையில கஷ்டப்பட்டேனா, நான் இன்னொரு வகையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் ராம். ஆனா நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் போது நம்மள சுத்தி எல்லா சந்தோஷமும் வருதுல. ஆமாமா. சரி, பழசெல்லாம் விடு. இனி அதெல்லாம் எப்பவும் நினைக்காத. சரிமா. அப்புறம் நான் அப்போ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லவா? சொல்லு. இப்ப எல்லாரும் ஒவ்வொன்னா வாங்கி கொடுக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நீ எனக்கு எல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதானா? இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன் சிவானிக்கு நீ கேட்காம நீ நினைச்சு கூட பார்க்காம உனக்கு தேவையானது எல்லாமே நான் வாங்கி கொடுத்துறேன். ராம், இப்படி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுல சந்தோஷம் இல்ல. இப்படி டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது ரெண்டு பேர் உட்காந்து மனசு விட்டு பேசி சிரிச்சா போதும். அதுதான் ராம் சந்தோஷம். ஆமாமா. சரி, ஓகே, கல்யாணம் முடியட்டும். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி. இப்ப பேசுறதெல்லாம் கணக்கு சேர்க்காத. இப்ப வேணுங்கனே பார்க்கணும், பேசணும் தோணும். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகும் இதே மனநிலைமையோட நம்ம இருக்கணும். அதுக்கு டெய்லி 1 hour ஒதுக்குறோம். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன், நீ வீட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. அபிக்குட்டி சேட்டை, விளையாட்டு, அப்புறம் சுத்தி என்ன நடந்தது, என்ன சுத்தி என்ன நடந்தது எல்லாத்தையும் 2 பேர் உட்காந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏய் ராம், சூப்பர் ஐடியா. ஓகே ஓகே. இத போனதும் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. ஏன் அப்படி? இதெல்லாம் பொண்ணுங்க கரெக்டா இருப்பாங்க. இந்த பசங்க தான் இப்போ உட்காந்து பேசணும்னு பேசுறவங்க கல்யாணம் முடிஞ்சது பக்கத்துல தானே இருக்கா, எப்பனாலும் பேசிக்கலாம்னு அசால்ட் ஆயிடும். ஏய் நிஜமாதான். அதனால டைரியில எழுதி வச்சு டெய்லி மறக்காம என் கூட இப்படி 1 hour உட்காந்து பேசணும். ஓகேவா? கண்டிப்பா. சரி வா போலாம். எங்க? என்ன ராம் எங்கன்னு கேக்குற? கடைக்கு. ஸ்வேதா நந்தினி வந்திருப்பாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டா போலாம். ராம், அடி வாங்குவ. வா, எங்க அண்ணா என்ன காணும்னு ஃபோன் பண்ணங்குல. கடையில போய் விட்டுட்டு நீ ஆபீஸ் போ. திரும்ப வர மாத்திரம் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிமா. போலாமா? வா வா, எழுந்திரு போலாம். போலான்னு பக்கத்துல வர கல்ல குத்திச்சுப்பா, அதனால தள்ளி உட்காந்தேன். ஓஹோ, சரி சரி சரி. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில். போலாமா? சரி வா. நந்தினி, பாத்தியா? என் நாத்தனார நம்பனா இப்படித்தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்வேதா. நாம சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி நம்மள கிளம்ப வச்சு கடைக்கு வந்து 1/2 hour ஆச்சு, இன்னும் காணோம். வரது ராம் கூட இல்ல, பிறகு எப்படி சீக்கிரம் வருவா? அத நான் யோசிக்காம விட்டுட்டேன். முதையே யோசிச்சிருந்தா என்ன, உன் கண்ணுக்குட்டி கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பியா? ஐயோ ஸ்வேதா, நல்ல வேலைடி. ஏய், ரொம்ப அழுத்துக்காத. நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுப்பு வந்தனால எல்லாத்தையும் குறைச்சிருக்கீங்க. இல்லனா ஓய், என்கிட்டே வா, அடி வாங்குவ. சரி சரி, ஓகே ஓகே. நாம 2 பேரும் மாறி மாறி கலாய்ச்சிக்க வேணாம். சிவானி வரட்டும், நாம 2 பேர் சேர்ந்து அவளை கலாய்க்கலாம். இப்ப சொன்னியே, இது ஓகே. வரட்டும் வரட்டும். ஏ ஸ்வேதா, ஹாய் நந்தினி. வாடி வா. வாங்கம்மா, கடைக்கு பாதை தெரிஞ்சிருச்சா? இல்லப்பா, பாதை தெரியாம இந்த ரோடையே எத்தனை ரவுண்ட் அடிச்சோம் தெரியுமா? ஒரு வழியா இப்பதான் கண்டுபிடிச்சு உள்ள வந்தோம். நம்பிட்டேன் மாமா, நானும் தான். ஏய் வந்தது லேட்டு, இல்ல ஸ்கூல் குழந்தை மாதிரி சாக்கு. சரி சரி, கண்டுக்காதீங்க. என்னென்ன வாங்குனீங்க? ஒண்ணு வாங்கல. இல்ல நீ வந்த பிறகுதான். வா வா, நமக்கு தேவையானதெல்லாம் எடுக்கலாம்.
சொன்ன பொண்ணு இங்க கடைக்கு வந்திருக்கு. ஓ வந்துட்டாளா? ஓகே ஓகே, நான் சொன்ன மாதிரி செய். ஏய் சொதப்பிராத. இல்ல சார், கரெக்டா பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணு. நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துருவேன். ஓகே சார். சரி சரி ஓகே, நேரத்தை வீணாக்க வேண்டாம். வாங்க இப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் மதிய சாப்பாடு டயத்துக்குள்ள நம்மள வந்து எல்லாரும் பிக்கப் பண்ண முடியும். உண்மைதான் நந்தினி. சரி வா சிவானி போலாம். மேடம் ஒரு நிமிஷம். இந்தாங்க மேடம். என்ன என்ன இது? ஜூஸ் மேடம். ஹலோ ஹலோ, நாங்களாம் ஆர்டர் பண்ணல. ஐயோ, இது ஆர்டர் பண்ணி வரதில்ல. எங்க கடைக்கு வர கஸ்டமருக்கு நாங்க எப்பவுமே சப்ளை பண்றதா. இந்தாங்க மேடம், வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல வேண்டாம், எங்களுக்கு வேணும்னா நாங்களே கேக்குறோம். ஆமா சார், கிளம்புங்க. ஐயோ மேடம், இந்தாங்க. நீங்க வாங்கலாட்டி எங்க ஓனர் திட்டுவாரு. விடுங்க மேடம். ஏய் அச்சோ. ஐயோ மேடம், சாரி மேடம். ஹலோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நாங்க தான் வேண்டாம்னு சொல்றோம்ல. இல்லங்க, எங்க கஸ்டமருக்கு இது வாடிக்கையா குடுக்கறது வழக்கம். சாரிங்க, கீழே கால் தட்டி. அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? சிவானி இரு, ஓனர் யாருன்னு பார்த்து இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். ஐயோ மேடம், அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க. என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாரு. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து இங்க வேலை பாக்குறேன் மேடம். சாரி ப்ளீஸ் மேடம். அதுக்காக என்னங்க, கொஞ்சம் கூட பார்த்து செய்ய வேண்டாமா? இல்ல இல்ல, இந்த மாதிரி ஆளெல்லாம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். நந்தினி சரி விடு, என்ன பண்ண சொல்ற? கஷ்டப்படுற ஃபேமிலின்னு சொல்றான். நான் போய் இதை க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஏய், இந்த கடையில வாஷ்ரூம் இருக்கா? அதுவும் இல்லையா? இருக்கு மேடம், இங்க ரைட் சைடுல. சிவானி வா. இல்ல இல்ல, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். இப்படியே லேட் ஆயிடும். நீங்க தேவையானதை எடுங்க. நீ பார்த்து போய்க்குவியா? ஏய், வாஷ்ரூம் எங்க இருக்கு? இதோ இங்கதாங்க, அடுத்த ரூம். இங்கதானே சொல்றான், நான் போய்க்கிறேன். போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. சரிடி, பார்த்து சீக்கிரம் வா. சாரி மேடம். இனிமேலாவது கொஞ்சம் கவனமா வேலையை பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. சரிங்க. ஐயோ, நல்ல வேலை மாட்டி விடல. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஹேய், நீங்க போங்கப்பா, நான் இத வந்துடுறேன். சரிடி, பாத்து போ. ஒரு வழியா க்ளீன் பண்ணியாச்சு. ஆனா சேலையெல்லாம் நனைஞ்சிட்டு. இனி அவ்வளவுதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். இதோட எப்படி கடைக்குள்ள நிக்க முடியும்? சரி, ஸ்வேதாவும் நந்தினியும் எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதுக்கு பில்ல போட்டு கிளம்பி வீட்டுக்கு போவோம். இனி மிச்சத நாளைக்கு பாத்துக்கலாம். நீயா? டேய், வெளிய போடா. போடா வெளிய. நான் வெளிய போறதுக்கா உன்னை இங்க உள்ள வர வச்சேன். டேய், என்ன சொல்ற? டேய், ஒழுங்கு மரியாதையா வெளிய போயிடு. போடா. என்னம்மா, வந்ததுல இருந்து வெளிய போனா உன்கிட்ட பேசணும் பழகணும் தானே இங்க வந்தேன். உன்னையும் வர வச்சேன். சீ, வாய மூடு. இதெல்லாம் உன் வேலைதானா? உனக்கு அறிவே இல்லையாடா? போயிடுறா, வெளிய போடா. கதவை திறடா. உன் கோபம் கூட அழகா இருக்கு. டேய், செருப்பால அடிப்பேன். போடா. என்ன உன் ராம் சொல்லி கொடுத்தானா? என்ன? அதான் செருப்பால அடிக்க. ஆமாண்டா, அடிக்கங்குள்ள ஓடிரு. சிவானி, எப்படியும் உன் கல்யாணம் ராம் கூட நடக்க போறது இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க போறது என்னதான். சீ, வாய மூடு. நீ இப்படி பண்றது மட்டும் என் அண்ணன்களுக்கு ராம்க்கு தெரிஞ்சது. தெரிஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், அவங்களே உன்னை என்ன கட்டி வச்சிருவாங்க. சீ, வெளிய போடா முத. ஐயோ சிவானி, நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு நான் இப்ப ஏதாவது அஸ்திவாரம் போடணுமே. அப்பதானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும். டேய், போயிடு. சாரிமா, எனக்கு வேற வழி இல்ல. உன் சுய நினைவு இருந்தா நீ கத்ததான் செய்வ. ஆனா நீ எவ்வளவு கத்தினாலும் இங்க யாரும் வரமாட்டாங்க. வெளியே நிக்கிறது ஏன் ஆள்க. இருந்தாலும் நீ கத்துறது எனக்கு தொந்தரவா இருக்கு. அதனால வேற வழியே இல்ல. உனக்கு மயக்க மருந்து தான் கொடுக்கணும். இங்க பாரு, ஏதாவது பண்ண. டேய், நான் உன்னை கொன்று வேண்டாம். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்னமோ தெரியல, என்ன மாயமோ அறியல. திடீர்னு உன்னை பார்த்ததுல இருந்து ஒரே மயக்கம். நீ என்னன்னா என்ன பார்த்து போங்கிற. சாரி. டேய் ராம், தூர போடா. நீவே அடிக்கிறியா உன்ன? ஏய், இந்த நேரத்துல யாரா? எவன்டா அது? ஏய், யாரா நீ? அப்பா, ஏய், அம்மா. தேங்க்ஸ்ங்க.